ஸோ இதே மாதிரி தான் ஹெச் லுக்கப் இருக்கும். ஹெச் லுக்கப்புக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹெச் லுக்கப் அப்படின்றது டைப் பண்ணுறோம். கொடுத்துட்டு லுக்கப் வேல்யூஸ் இங்கே ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறோம். இதே நேம் வந்து ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டு அப்படின்னா ஷீட் 6 போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நேம் அண்ட் தேர்ட் ரோவில் எனக்கு வேல்யூஸ் லொகேஷன் வேல்யூ இருக்குது. ஸோ இதை லாக் பண்ணிக்கிறேன். F4 ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணியாச்சு. ரோ இண்டெக்ஸ் நம்பர் 3. இது வந்து ஃபர்ஸ்ட் ரோ, இது செகண்ட் ரோ, இது தேர்ட் ரோ. இங்கே இருக்கிற ரெஃபரன்ஸ்னால எனக்கு இது எடுத்தீங்க அப்படின்னா தேர்ட் ரோ வருது. அதுவே ரெஃபரன்ஸ் இங்கே வந்து இங்கே வேல்யூ இருக்கு அப்படின்னா எனக்கு செகண்ட் ரோ வரும். ஸோ ரோ நம்பர் கொடுத்தது அப்படின்னா லுக்கப்பில் எப்படி நம்ம ஃபால்ஸுக்கு 0 அப்படின்னு கொடுத்தோமோ அதே ஹெச் லுக்கப்னா ஃபால்ஸுக்கு 0 கொடுக்குறோம். இல்லை நீங்கள் ஃபால்ஸ் டைப் பண்ணுறதுனாலும் டைப் பண்ணிட்டு நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ வந்துடும். ஸோ இப்போ கண்ட்ரோல் கொடுத்தீங்கன்னா ஹெச் லுக்கப் ஒர்க் ஆகுது. சூப்பர். ஸோ இப்போ இதுலேயே இஃப் கண்டிஷன்ஸ் வரலாம். நீங்கள் பிகினிங்கில் பார்த்த மாதிரி தான் லாஜிக் தேவை. ஸோ இஃப் கொடுத்துட்டு லாஜிக்கல் டெஸ்ட்டுக்கு பிஎம்ஐயில் லெஸ் தென் 23 இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஃபிட். அதே மாதிரி இல்லை ஸோ ட்ரூ வேல்யூ கொடுத்தாச்சு. ஃபால்ஸ்க்கு என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்றத கொடுக்கணும். இப்போ அன்ஃபிட் அப்படி கொடுத்துருக்கேன்.